ஹாய், இன்றைக்கி நான் கீ ரைஸ் செய்கிறதுக்கு பாஸ்மதி ரைஸ் நான் 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். இதை நம்ம ஊற வச்சுக்கலாம். கீ ரைஸ் செய்யுங்க. நான் நாட்டு மாட்டு நெய் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எது இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. நெய் காஞ்சிருச்சுங்க. கீ ரைஸ்க்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கி விடலாம். இது கூட பொடியாக நறுக்கி வச்சு ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கலாம். இது நான் ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாங்க. இது ஒரு 5 நிமிஷம் இப்படியே இருக்கட்டுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கிளாஸ் பாஸ்மதி ரைஸ்க்குங்க 1.5 கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி இது 20 நிமிஷம் 15 நிமிஷம் ஊறிருக்கு. அதனால் நம்ம 1.5 கப் தண்ணி சேர்த்தா மட்டும் போதும். நம்ம இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். 2 விசில் விட்டால் மட்டும் போதும், கரெக்டாக இருக்குங்க. கீ ரைஸ் விசில் இறங்கிடுச்சுங்க. இப்போ எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக இருக்குது. ஸ்மெல்லு சூப்பராக இருக்குங்க. வீடே நல்லா கபகபன்னு மணக்குது பாருங்கள். பார்க்குறக்கே நல்லாயிருக்கு. இதை நம்ம இப்போ ஹாட் பாக்ஸில் மாற்றிக்கலாம். நெய் நல்லா காஞ்சதும் முந்திரி சேர்த்துக்கணும். முந்திரி நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உலர் திராட்சை சேர்த்துக்கணும். இந்த உலர் திராட்சை நல்லா பலூன் மாதிரி ஊதி வரட்டும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். கீ ரைஸ்க்கு தேவையான ஆனியன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதெல்லாமே நம்ம ரைஸில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான கீ ரைஸ் ரெடி. இப்போ இது ஃபைனலாக மல்லி இலை இல்லைன்னா புதினா ஏதாவது நீங்கள் சேர்த்துக்கலாம். அது உங்கள் சாய்ஸ் தான். நான் மல்லி இலை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.